பெண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், காளி பெண்களுக்கெல்லாம் தெரியும். 50 ஆண்டுகால வரலாற்றில் நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிறானே இந்த விஜய், தாவேகாவினுடைய தலைவர் தளபதி விஜய், இவரை போல நான் பார்த்ததில்லை சொல்லுகிறான். நான் அவரை பார்த்து கேட்கிறேன். அவரை பார்த்து நான் கேட்கக்கூடாது. இன்னும் இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் மீது, புரட்சி தலைவர் மீது, தலைவரோடு பயணித்தவர், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணித்தவர், அண்ணன் எடப்பாடியோடு பயணித்தவர். ஆக புரட்சி தலைவரை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? புரட்சி தலைவர் அம்மாவை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? நான் எப்படி வேணா பேசலாமா? உன் வயசுக்கு அப்படி பேசலாமா? நானே உங்களை இப்படி கேட்க கூடாது. இருந்தாலும் நான் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வகையிலே கேட்கிறேன். என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? அவமானமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் யாருக்கு இருந்தாலும் போங்க, அது உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம். உங்களுடைய அரசியல் சகாப்தம் முடிந்து அஸ்தமமாகிவிட்டது. நீ எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் போங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி நீங்கள் இந்த இயக்கத்திலே வளர்ந்து அவர் இருந்த நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமை எல்லாம் தெரியும். நான் அதற்குள்ளே எல்லாம் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்தில் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டு கருத்து வேறுபாடு சொன்னால் இருந்தால் அமைதியாக இருந்தால் நாகரிகம், அவர் மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்கும். இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி இப்படி பேசுகிற பொழுது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து இனிமேலாவது நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் கொஞ்சம் எங்கே நின்றாலும் நீங்கள் தோற்பது, அதில் எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. கோடி சக்தி பாளையம் அனைத்து அண்ணாவோட முன்னேற்றங்களை உங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையேற்று வந்து விட்டார்கள். எல்லாரும் அண்ணன் எடப்பாடியார் பின்னாலே நிற்கிறார்கள். இயக்கம் தான் பெரிது, அண்ணன் செங்கோட்டையன் என்ற தனி மனிதன் பெரிதல்ல என்று வந்து விட்டார்கள். ஆக நீங்க தேர்தலில் நின்னா, முடிவெடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னா, நீங்கள் 50 ஆண்டு காலம் நான் பார்த்த தலைவர்களை காட்டிலும் மிக உயர்ந்த தலைவராக இருக்கிற விஜய் அங்கே விசிலை கொண்டு வந்து அடித்தால், விசில் எதுக்கு அடிப்பார்கள்? விளையாட்டு போட்டியில விசில் அடித்தால் அவன் அவுட் ஆகிட்டான் அர்த்தம். அவுட் செய்கிற பொழுது விசில் அடிப்பார்கள். அது மாதிரி விசில் அடிப்புகிற நிலைமை வந்து விட்டது.